Hello friends, welcome to my channel. This is Quick Learning. NMMS Math series வந்து பார்த்துட்ருக்கோம். இதில் நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து டயக்ராம் கொஷின்ஸ். ஸோ டயக்ராமை வச்சே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம எப்படி ஒரு லெட்டர்ஸ் வச்சு நம்பர்ஸ் வச்சு கொஷின்ஸ் பார்த்தோமோ அதே மாதிரி அதே பேட்டர்னில் மிஸ்ஸிங் நம்பர் இன் த சீரீஸ்ன்னு பார்த்தோம். அந்த மாதிரிலாம் பார்த்தோம் இல்லையா, பேட்டர்ன் மேட்சிங் அந்த மாதிரிலாம் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி கான்செப்டில் டயக்ராம் வச்சு அவங்க கேட்பாங்க. அதே லெட்டர்ஸ் நம்பர்ஸுக்கு பதில் டயக்ராம்ஸ். அது என்னென்ன மாதிரிலாம் கேட்பாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து அடுத்த படத்தை கண்டறிதல், அதாவது ஃபைண்ட் த மிஸ்ஸிங் டயக்ராம், நெக்ஸ்ட் டயக்ராம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வழிமுறை பாருங்கள். இவ்வகையில் 3 அல்லது 4 படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அவைகள் குறிப்பிட்ட முறையின் கீழ் வரிசைப்படுத்தப்பட்டிருக்கும். அவற்றின் தொடர்ச்சியாக அடுத்த படத்தை கண்டறியவும். ஸோ இங்கே ஒரு 4 டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு மிஸ்ஸிங் டயக்ராம் இருக்குது. ஓகேவா? இது வந்து ஏதோ ஒரு சீக்வன்ஸில் வந்து இவங்க ஆர்டர் பண்ணியிருப்பாங்க, அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அது என்ன, இதுக்கு பின்னாடி வந்து எப்போவுமே நம்ம மிஸ்ஸிங் நம்பர் இந்த சீரீஸ்லலாம் பார்ப்போமே, ஏதோ ஒரு பேட்டர்னில் அதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. அது என்ன, அதுக்குள்ள என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி அப்போ அந்த மிஸ்ஸிங் நம்பர் மிஸ்ஸிங் டயக்ராம் என்னவோ அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதான் வந்து இந்த மாடலு. இப்போ அதுக்கு ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபஸ்ட்டில் வந்து என்ன போட்டிருக்காங்க, ஒரு ஸ்கொயர் இருக்குது. உள்ளே வந்து மேலே 1 2 3 4 5 சர்க்கிள் இருக்குது. 5 வந்து ஓப்பன் சர்க்கிள் இருக்குது. கீழே வந்து ஒரு க்ளோஸ்டு சர்க்கிள் இருக்குது. அதாவது ஓப்பன் சர்க்கிள்னால் உள்ளே கலர் பண்ணாமல் இருக்குது. க்ளோஸ்டு சர்க்கிளுங்கிறது உள்ளே கலர் பண்ணியிருக்கு. ஓகேவா? 5 கீழே 1. செகண்டு பார்த்திங்கன்னா மேலே வந்து 4 ஓப்பன் சர்க்கிள் இருக்குது, கீழே 2 க்ளோஸ்டு சர்க்கிள் இருக்குது. அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? ஃபஸ்ட்டில் வந்து மேலே 5 இருந்துச்சு, இதில் வந்து 4 இருக்குது. அப்படின்னா மேலே உள்ளது வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அதுவே கீழே பார்த்திங்கன்னா அந்த க்ளோஸ்டு சர்க்கிள் வந்து 1 இருந்துச்சு, அடுத்து 2 இருக்குது. இதில் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது. அதே மாதிரி கரெக்டாக தேர்டில் பாருங்கள், மேலே வந்து 3 ஓப்பன் சர்க்கிள் இருக்குது, கீழே 3 க்ளோஸ்டு சர்க்கிள் இருக்குது. அதான் ஃபஸ்ட்டு வந்து 5 4 3 அப்படின்னு குறைஞ்சிக்கிட்டே வருது. கீழே உள்ள க்ளோஸ்டு சர்க்கிள் பார்த்திங்கன்னா 1 2 3 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ இப்போ அதுபடி அடுத்த கொஷின் மார்க் போட்டிருக்க இடத்துல என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து 5 4 3, அப்போ அடுத்து வந்து 2 தான் இருக்கணும். 2 ஓப்பன் சர்க்கிள் இருக்கணும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா 1 2 3, அப்போ 4 இன்க்ரிமெண்ட் இது. அப்போ 4 க்ளோஸ்டு சர்க்கிள் இருக்கணும். 2 ஓப்பன் சர்க்கிள் 4 க்ளோஸ்டு சர்க்கிள். இது வந்து ஆப்ஷனில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ ஆப்ஷன் 1 தான் நம்ம சொன்ன பேட்டர்னில் இருக்குது. இப்போ இதுக்கு வந்து நான் ஆப்ஷனே பார்க்காம ஜென்ரலாக வந்து நம்ம யோசித்தாலே நம்ம கண்டுபிடிச்சலாம். இதில் வந்து நம்ம அதிகமாக ஆப்ஷன் வந்து வச்சு ரெஃபர் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு அந்த கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து எந்த ஆப்ஷனில் இருக்குங்கிறத நம்ம பார்த்தா போதும். ஸோ ஆப்ஷன் 1 இதுக்கு. இப்போ அடுத்ததுக்கெலாம் இதே மாதிரி கண்டுபிடிக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போது இது கொடுத்துருக்க டயக்ராம் பாருங்கள். உள்ளே வந்து ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. அதை சுற்றி 3 சைட்ஸும் வந்து அதே மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு 3 சைடும் ஒரு கேப் விட்டு கோடு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த டாப்பில் வந்து ஒரு டாட்டட் சர்க்கிள் வச்சுருக்காங்க. இது வந்து ஏதோ ஒரு பேட்டர்னு. இப்போ இது செகண்டில் பாருங்கள், இதில் அந்த சென்டர் முக்கோணம் அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் சுற்றி வந்து அந்த இது இருக்குல்ல, கேப் விட்டு 3 கோடு போட்டிருந்ததை ஃபுல்லாக ஃபில் பண்ணி இன்னொரு ட்ரையாங்கிளாக இன்னொரு முக்கோணமாக மாற்றிருக்காங்க. அப்புறம் மேலே இருந்த அந்த டாட்டட் சர்க்கிளை வந்து லெஃப்ட் சைடு வந்து கொண்டு வந்து இந்த கார்னரில் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ அடுத்த டயக்ராம் பாருங்கள். அடுத்து இருக்கிறது வந்து ஒரு ஹெக்ஸகன், அதாவது 6 சைட்ஸ் இருந்தால் அதுக்கு பேர் ஹெக்ஸகன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஹெக்ஸகனில் வந்துட்டு அதே மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு வந்து முக்கோணத்துக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இந்த ஹெக்ஸகனை சுற்றி அதாவது கோடு போட்டிருக்காங்க, 6 கோடு போட்டிருக்காங்க. அதே மாதிரி அந்த டாப்பில் வந்து ஒரு டாட்டட் சர்க்கிள் வச்சுருக்காங்க. அப்போ இந்த கொஷின் மார்க் உள்ள இடத்துல நம்ம என்ன பண்ணணும், இந்த செகண்ட் டயக்ராம் மாதிரியே நம்ம இதையும் மாற்றணும். அதாவது ஃபஸ்ட்டு இருக்கிற ஹெக்ஸகனை அப்படியே வச்சுக்கணும். அடுத்து அந்த 6 கோடு போட்டிருக்காங்கல்ல, அதை வந்து அந்த கேப் இல்லாமல் ஃபில் பண்ணி இன்னொரு ஹெக்ஸகனாக மாற்றணும். அதுக்கப்புறம் அந்த மேலே இருக்கிற அந்த டாட்டடு சர்க்கிளை வந்து அது எங்கே இருக்குது, டாப்பில் இருக்கிறத நாம் என்ன பண்ணணும்னா லெஃப்ட் சைடு கொண்டு வந்து லெஃப்ட் சைடு கார்னருக்கு நம்ம கொண்டு வரணும். ஓகேவா? இப்போ நான் சொன்ன பேட்டர்னில் எங்கே வந்து ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன பேட்டர்னில் இருக்கிறது வந்து ஆப்ஷன் 2.
ஸோ ஆப்ஷன் 2ல் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே ஹெக்ஸகன் இருக்குது, இன்னொரு ஹெக்ஸகன் மேலே சுற்றி இருக்குது. அதாவது அந்த கோடு கோடாக போட்டிருக்கதை ஃபில் பண்ணி இன்னொரு ஹெக்ஸகனாக மாற்றிருக்காங்க. மேலே இருந்த அந்த சர்க்கிள் வந்து லெஃப்ட் சைட் கார்னருக்கு வந்துருச்சு. ஸோ ஆப்ஷன் 2 தான் நான் சொன்னது. ஸோ அதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து கெஸ் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ டயக்ராம் கொஷின்ஸுங்கிறது நம்ம ஈஸியாக மார்க் வாங்கக்கூடிய ஒரு பார்ட்டு. அதாவது நம்ம ஈஸியாக நம்ம ஒரு மிஸ்ஸிங் நம்பர்ஸ்க்கோ லெட்டர்ஸ்க்கோ கூட நம்ம மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஸ்கொயர் ரூட் அதுன்னு நிறைய லாஜிக் யோசிக்க வேண்டியிருக்கு. இதுக்கு அந்த லாஜிக்லாம் தேவையில்லை. நார்மலாக அந்த படத்தை பார்த்து நம்ம ஈஸியாக அதே மாதிரி காப்பி அடித்து அடுத்த டயக்ராமுக்கு போட போகிறோம். அவ்வளோதான். செம ஈஸியான ஒன்று. ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இதெல்லாம் எங்கே இருக்குன்னா மேக்ஸிமம் வந்து கொஷின் பேப்பரோட லாஸ்ட்டு 10 கொஷின் அதுக்குள்ளே தான் இந்த மாதிரி டயக்ராம்லாம் வரும்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டு 10 இல்லை 20 அந்த கொஷின்ஸ் சைடில் தான் இதெல்லாம் வரும். இதுக்கெலாம் நீங்கள் ஃபஸ்ட்டே எடுத்து ஆன்சர் கிடுகிடுன்னு பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க.